ராமன் வணக்கம்ங்க. ராமன் இறைவா இறைவா அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல இடம் கிடைச்சிரும் அப்படின்னா எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதை எப்படி சொன்னாருன்னு தெரியல, அது அவருடைய நம்பிக்கைன்ட்டு எங்களுக்கு தெரியல. ஆனா அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்றது இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சா? அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரா? அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னன்னா, பாண்டியம்மனுடைய அரசு சபையில் கோவலனை கொண்டு வா என்ற வார்த்தை போல், கோவலனை கொண்டு வா என்ற வார்த்தை தான் அதுக்கு சிறந்தது. ஆனால் அது பிறகு நடந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமித்ஷா அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், இறைவா இறைவான்னு. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா, அப்போ அண்ணன் மக்கா மதினா போகிறாரு, கிறிஸ்தவர்களை வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, பக்தர்கள் கார்த்திகை மரல் மாதம் சௌரியமலை சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சூதனையே சரணமையப்பா, வில்லாளி வீரனே சரணமையப்பான்னு சொல்கிறாங்க. ஆகவே பக்தி என்பது எல்லாருக்கும் இயல்பு தான். அதே போல் அம்பேத்கர் என்ற பெயரை எல்லாரும் பேசுவது நல்லது தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? அதைத்தான் அவர் அப்படி நல்லதாக தான் சொன்னார் தவிர்த்து ஒருபோதும் அவர் அம்பேத்கரை தரக்குறைவாகவோ கண்ணிய குறைவாகவோ பேச வேண்டும் என்ற இது அவருக்கு கிடையாது. மனதாலும் உள்ளத்தாலும் கனவிலும் கூட அவருக்கு கிடையாது. காரணம் என்றால் பாஜக ஆட்சியில் தான் அம்பேத்கருக்கு லண்டனில் அவரை படித்த அந்த இடத்தை கூட நினைவு இது பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜென்மன் அந்த இதில் போட பார்த்தீங்கன்னா அவருக்கு நினைவு மண்டபம் கேட்டிருக்கிறாங்க. அதான் அண்ணல் அம்பேத்கர் அதாவது கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக உட்காரக்கூடிய மிகப்பெரிய சிலை வைத்துள்ளார்கள். அந்த சிலை வாய்ப்பு கொடுங்க சார். அந்த சிலை எப்படி என்றால் அந்த சிலையை வடித்தது சிற்பிதான். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்து வடிவம் கொடுத்தது. நர்மதா ஆறு திறக்கின்ற போது அங்கு என்ன சொன்னார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நதிகளின் மீது ஆசைப்படுகிறார். அதுமாதிரி வங்கிகள் எப்படி செய்ய வேண்டும், ஒரு ரிசர்வ் வங்கி எப்படி செல்ல வேண்டும் என்று பல நூல்களை எழுதியுள்ளார். நாம் இந்த ஆட்சியில் செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவுதான். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களை 2 முறை பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் அம்பேத்கர் எவ்வளவுதான் சட்டத்திட்டங்கள் ஏற்றாலும், என்னதான் அரசியல் சாசனம் ஏற்றாலும், காங்கிரஸ் கட்சியில் நேரு அவர் மனதில் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு 55 ஆண்டு காலத்தில் 77 முறை அவர் அரசியல் சாசனம் மாற்றியுள்ளார் காங்கிரஸ் கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கர்மாக்கள் தான் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியை மண்டையில் உடைத்திருக்கிறார். இன்னொரு பெண் எம்பி அவர்களை பெண் என்று பரமல் ராகுல் காந்தி கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். இந்த வார்த்தையை பொறுத்தவரையிலும் அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தவரையிலும் பாஜக அரசான் மிகப்பெரிய தலைவராகவும் ஒரு தேச தலைவராகவும் சட்டத்துறையின் தந்தையாகவும் பாஜக பார்க்கின்றதை தவிர்த்து அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தையில் ஒரு கடுதோளவும் கூட அவர் கன்னியகுறைவாக பேசவில்லை. இது எதிர்கட்சிகள் வேண்டும் என்றே. காரணம் என்னவென்றால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க ஆள் இல்லை. காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டு காலமாக ஆட்சி இல்லாமல் வயிறு காய்ந்து போய் கிடக்கின்றார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் திமுக போன்ற ஐஎன்டி கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் இனிமேல் என்ன செய்வது? ஐஎன்டி கூட்டணி சரிவை நோக்கி செல்கின்றது. இதை எப்படி சரிப்படுத்துகின்ற நாடாளுமன்றத்தின் மூலமாக பல்வேறு கற்பனை கதாபாத்திரங்கள் எடுத்து விடுகிறார்கள். அந்த கற்பனை கதாபாத்திரத்தை தான் இந்த நிஜாமுதீன் எம்எல்ஏ அவர்களும் கூட முன்னாள் எம்எல்ஏ கூட செல்கிறார் என்றால், ஒரு உள்துறை அமைச்சரை கன்னியாகுமரியாக பேசுகிறார் என்றால், மனித மிருகம் மனித மாம்சம் சாப்பிடக்கூடிய என்றால், ஒரு அரசியல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படி கன்னியாகுமரியாக பேசலாமா? அப்படி என்றால் நன்றாக புரிந்து, இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாடு இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்று அந்நிய நாட்டு சக்திகளோடு ராகுல் காந்தி அவர்கள் கைகோர்த்திருக்கின்றார். அந்த கைகோர்த்தினுடைய இதுதான் இன்று பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் போராட்டம் எப்படி நடத்த வேண்டும்? போர்க்களமாக ஆகின்றதா? அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை வீழ்ச்சி அளிக்க வேண்டும், பாரத பிரதமர் மோடியுடைய நல்ல ஆட்சிக்கு கன்னியாகுமரியை குறைக்க செய்ய வேண்டும். ஆகவே தான் நீங்கள் ஐஎன்டி கூட்டணி எம்பிகள் சேர்ந்து போராட்டம் நடத்தினீர்கள். அந்த போராட்டத்தை எதிர்ப்பு போராட்டம் பாஜக நடத்துகின்றது. அதற்காக ஒரு வயது முதிர்ந்த எம்பியை கூட தள்ளி கீழே விட்டு அவரை மண்டை பிடித்தீர்கள். ஒரு பெண் எம்பி கூட பெறாமல் அவரை கொச்சைப்படுத்தினீர்கள். இதெல்லாம் காங்கிரசுடைய கைவந்த கலை என்றால் அவர்கள் பொய் சொல்வதும் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் இண்டல்ல நெட்டல்ல 55 ஆண்டு காலமாக நாட்டை குட்டிச்சவராக்கியவர்கள் இவர்கள். அம்பேத்கர் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இந்த நாட்டில் பாஜக அரசு தான் அம்பேத்கருக்கு மணிமகுடம் வைத்து அவருடைய கோரிக்கைகளையும் அவருடைய சாதனைகளையும் அவர் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னென்ன செய்தார் என்று இந்தியாவில்
பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரச்சாரம் செய்கின்றார். பிரதமர் மோடி அவர்கள் இறைவனுக்கு நிகராக பார்க்கின்றார். ஆகவே அம்பேத்கர் அவர்களை இறைவனுக்கு நிகராக தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்தாரே தவிர்த்து அம்பேத்கரை ஒரு இடத்திலும் கூட கன்னியாகுமரியாக பேசவில்லை என்பது அண்ணன் நிஜாமின் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.